அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு ரிசர்வ் வங்கிக்கு புதிய ஆளுநர் நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்களுடைய தலைமையில் தான் இந்த குழு மீட் ஆகி நமக்கு புதிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் அப்படிங்கிறவங்கள தேர்வு செஞ்சுருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் நமக்கு ரிசர்வ் வங்கியோடைய 26வது ஆளுநராக நமக்கு வந்திருக்காரு. 25th கவர்னர் தான் நமக்கு சக்திகானந்த தாஸ். 26th கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். ஸோ ரிசர்வ் வங்கி ஆளுநர் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். ஸோ இவருடைய டென்யூர் அப்படின்றது பார்த்தோம்னா 3 years. ஆனால் நம்மளுடைய சக்திகானந்த தாஸ் பார்த்தோம்னா 2018 இருந்து 2024 வரைக்கும் இருந்திருப்பார். சில பேருக்கு இது சந்தேகமாக வரலாம். ஏன்னா 3 வருஷம் தான் பதவிக்காலம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த இடத்துல 6 வருஷமாக இருக்கு இல்லையா? ஸோ இதை மத்திய அரசாங்கம் அவருடைய பதவிக்காலம் சக்திகானந்த தாஸ் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா மேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவர் 6 வருஷம் இருந்திருப்பார். ஸோ அடுத்த ஆர்பிஐ கவர்னராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் 26வது ரிசர்வ் வங்கி ஆளுநராக நமக்கு வந்திருக்கார். சரிங்களா? அதுதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு டங்ஸ்டன் சுரங்க உரிமை ரத்து தீர்மானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா நமக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. அதனால் அந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற கனிமத்தை சுரங்கம் தோண்டி எடுப்பதற்காக ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இதற்கு ஆல்ரெடி எதிர்ப்பு அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சனால இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சட்டமன்றத்தில் ஒருமனதாக ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பகுதியை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கான ஒரு உரிமம் கொடுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குடவரை கோயில்கள் இருக்குது, சமண சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்குது, தமிழ் பிராமி வட்டெழுத்துகள் அப்படிங்கிறது இருக்குது, பஞ்ச பாண்டவர் படுகைகள் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான பல வரலாற்று சின்னங்கள் இருக்கிறதாக தமிழக அரசாங்கம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் 2022ஆம் ஆண்டு நமக்கு இந்த ஒரு இடத்த பல்லுயிர் பெருக்க தளமாக தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. பயோடைவர்சிட்டி சைட்டாக நமக்கு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த பயோடைவர்சிட்டி சைட்டில் மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கினதுக்கு எதிராக தற்போதைக்கு ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம தலைப்புச் செய்தியிலையும் பார்க்குறோம். சரிங்களா? மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டி சுயமரியாதையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார். என்ன ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு டிசம்பர் 10 அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் டேவா அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேக்கான தீம் என்ன அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அவருடைய பேச்சில் சொல்லியிருப்பார். நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ அதை என்ன அப்படிங்கிற முதல்வரே பேசியிருக்கார். அப்போ அதனால் அதனுடைய தீமையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்தில் சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறது கூடியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் முக்கியமான விஷயங்கள் நிறையா பேசப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எண் 671 அதிகாரம் வினை செயல் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதன் மூலயமா என்ன சொல்ல வரார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே நம்ம அதனுடைய சாதகமான விஷயங்கள் மற்றும் பாதகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து செய்யணும். ஓகேங்களா? அப்படி ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்ல வரார். அதிகாரம் 671 திருக்குறள் எண் 671 அதிகாரம் வினை செயல் வகை. சரியா? வேற என்ன செய்திகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் கட்டண கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி அப்படிங்கிறத விதிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆக்ட் அதெல்லாம் அமெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த கல்வி நிறுவனங்களில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள், நம்ம இந்த கன்சர்ட் மாதிரியான விஷயங்கள், நாடகங்கள் இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்வி நிறுவனங்களில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கேளிக்கை வரி அப்படிங்கிறத லோக்கல் பாடிஸ்னாலே அதை கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறத நம்ம சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒரு 10% கேளிக்கை வரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத போட போகிறாங்க. ஸோ அதை பற்றின செய்தியை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் இல்லை, ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் துசில் சண்டே நியூஸ் பேப்பர்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஐஎன்எஸ் டிஎன்ஏல பார்த்துருந்தோம். ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய உதவியின் பேரில் 2016ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அதன்படி பார்த்தோம்னா 2 கப்பல்களை ரஷ்யா நமக்காக உருவாக்கி கொடுப்பாங்க. அதே தொழில்நுட்பங்களோட 2 கப்பல்களை நம்ம உருவாக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரஷ்யா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 கப்பல்களில் பார்த்தோம்னா ஒரு கப்பலை கொடுத்துட்டாங்க. அதனுடைய பெயர் தான் ஐஎன்எஸ் துசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் இருக்குது, ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பலாக நமக்கு வந்திருக்கு. அதனுடைய இனாகிரேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காலின்கிராட் அப்படிங்கிற பகுதியில் நமக்கு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேறு என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பெண்களின் வளர்ச்சிக்கு எதிரான தடைகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நேற்று ஹரியானாவில் பானிபெட்டில் வச்சு பேசியிருக்கார். நேற்றே பார்த்துருந்தோம். நம்மளுடைய பிரதமர் ஹரியானா பானிபெட்டில் பார்த்தோம்னா எல்ஐசி பீமா சக்கி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்ஐசி பீமா சக்கி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 18லேருந்து 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் எல்லாருமே இந்த திட்டத்துக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். இந்த திட்டத்துக்கு கீழே பீமா சகி திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களை வந்து எல்ஐசி முகவர்களாக மாற்றுறாங்க, எல்ஐசி ஏஜென்ட்டாக வந்து மாற்றுறாங்க. இதன் மூலயமா ஒரு பெண்மணி பார்த்தோம்னா மாதந்தோறும் 21,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்துக்கு கீழே வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு திட்டத்தினுடைய அறிமுக விழா நேற்று ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற நகரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? வேறு என்ன செய்திகள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு செய்தித்தாளில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் தான் இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.